உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். அக்னி சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? கடுமையான விமர்சனத்தை இபிஎஸ் மேல வைக்கிறாரு. அதே சமயத்துல பாஜக அப்படின்ற ஆயுதத்தை பயன்படுத்தி இபிஎஸ் அடிக்கிறாரா முதலமைச்சர் ஸ்டாலின்? தேர்தல் நேரத்தில் கடுமையாக பேசாமல் இருந்தால் தான் திமுக மேலே நீங்கள் ஆச்சரியப்படணும். இப்போ கூட பேசலைன்னா நம்ம 5 ஆண்டு காலத்தில் நம்ம என்ன செஞ்சோம், அந்த சாதனைகளை சொல்லித்தானே திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் பரப்புரையில் பேசணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் தான் பாடல் வரியில் ஒன்று சொல்லியிருப்பார். அண்ணாந்து பார்க்கிற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகம் என்று பெயரிட்டால் இந்த பூமியும் சிரிக்கும் அந்த சாமியும் சிரிக்கும். 10,65,000 கோடி கடனை வாங்கி வச்சுட்டு வரியை பூரா உயர்த்தி விட்டு எல்லா விலைவாசியும் உயர்ந்து போச்சு. ஆனால் இன்னைக்கு எங்களுக்கும் டெல்லிக்கு தான் போட்டி அப்படின்னா நான் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சரும் திமுக தலைவர்கிட்ட நான் கேட்குறேன், எங்களுக்கும் டெல்லிக்கு தான் போட்டினா தமிழ்நாடு என்பது ஒரு மாநிலம், டெல்லி என்பது ஒரு யூனியன் டெரிட்டரி அந்தஸ்து பெற்றது. இல்ல ஒரு மத்திய அரசு சொல்றாரு. இருக்கட்டும், அப்ப மத்திய அரசுனா மத்திய அரசு போய் மோதி போராடி வெற்றி பெற்று நீங்கள் சாதிச்சது என்ன? 40 எம்பி வச்சிருக்கீங்களே சார், இன்னமும் போராடிட்டு இருக்கிறோம். நிதிக்காக இன்னொரு 50 வருஷத்துக்காக போராடி இன்னொரு 50 வருஷத்துக்கா 7.5 தேர்தல் அறிக்கையில சொல்லல, அதிமுக கூப்பாடு போடல, ஆனா நடைமுறைப்படுத்தி இன்ன வரைக்கும் நடைமுறையில் இருக்கா இல்லையா? நீங்க கலைஞரே வச்சுக்கோங்க, அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு 3% செல்லும்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லிச்சா இல்லையா? 69% இடஒதுக்கீடு ஜெயலலிதா போட்டது இன்ன வரைக்கும் சட்டம் செல்லும்னு சொல்லுதா இல்லையா? அந்த மாதிரி ஒரு சட்டத்தை இருக்கலாம் சார், ஆனா எல்லா இடத்துலயும் பாஜகவோடு கூட்டணி வைத்து அவங்க தமிழ்நாட்டை அடகு வச்சிட்டீங்க. அவங்க ஐயோ அடகு வச்சா இவங்க மீட்டுறாங்க, அவங்க திருப்புறாங்க. அடகு வச்சது பூரா எம்பிட்டு காசு கொடுத்து திமுக திருப்பிருச்சு சொல்லுங்க? 5 பவன் நகையை கொண்டு போய் அடகு வச்சாங்க. தமிழ்நாட்டில் 48 லட்சம் பேர் வச்சாங்க. எங்க தலைவர் வரப்போறாரு திருப்பிக்கோங்கன்னு. அதுல 35 லட்சம் பேருக்கு கடன் தள்ளுபடி தகுதி இல்லைன்னு சொன்ன திராவிட மாடல் அரசாங்கம் இன்னைக்கு என்ன சொல்லுது? அடமானம் வச்சுட்டாங்க. இதெல்லாம் காலத்துல எடுபடுமா சார்? அப்புறம் கடைசியா மாநில சுயாட்சி என்ன தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை வந்து விட்டு கொடுத்துட்டாங்க. பொம்மை முதலமைச்சராக இருந்தாரு. இந்த வார்த்தையை தானே சார் சொல்லுவாங்க அதிமுக சொல்லுவா? திமுகவே பிரச்சாரம் பண்ணுது. என்ன பிரச்சாரம் பண்ணுது? இவ்வளவு சொல்லுவாங்களே. ஆளுங்கட்சி யாரா இருந்தது 5 வருஷத்துல? யார் சார் இருந்தது சார்? என்ன சார் நான் வந்து ஒரு கட்சியை ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இல்லை. நாட்டில் எங்களுடைய 3 முறை விலை நீங்க பால் விலை உயர்த்தினீங்களே, இதுக்கும் பாஜக தான் காரணமா? நீட்டு விலக்கு கொண்டு வரலையே, பாஜக தான் காரணமா? ஏன் உச்ச நீதிமன்றத்தில் 11 நீதிபதிகளை ஏன் அமைக்கல? பாஜக தான் காரணம்ன்றாங்க. என்ன பாஜக தான் காரணம்? நீ அதுக்கு தான் சார் நீட்டு இல்ல சார், நீட்டு விலக்கு கொண்டு வரலன்னா பாஜக தானே காரணம்ன்றாங்க. எல்லாமே பாஜக தான். கல்விக்கான நிதி கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கான நிதி கொடுக்கல. 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு 11 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை கொடுக்கலன்னு முதலமைச்சர் சொல்றாரு. இப்ப இந்த பழி முழுவதும் அதிமுக தலையில தானே விழும். அது தேர்தலுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்தாதா? பாஜக தான் காரணம். 52 இருந்து 2021 வரைக்கும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. 2021 2026 வரைக்கும் 5,65,000 கோடி கடன் வாங்கினாங்க. பாஜக தான் காரணமா? தேர்தல் வந்தா மட்டும் பாஜகவை தூக்குறீங்க. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா, சொத்து வரியை ஏன் உயர்த்தினீங்க, ஏன் விலைவாசி உயருது அப்படிலாம் கேட்டா அதுக்கு பதில் இல்லை. ஒரு எதுக்கு எடுத்தாலும் 2 சொல்லுவாங்க. நாங்கள் பெண்களுக்கு இலவச போக்குவரத்து கொடுக்குறோம். கரெக்டு, இலவசமாக கொடுக்குறீங்கல்ல. 46,000 கோடி கடனில் இருக்குன்னு சொன்னதும் மரியாதைக்குரிய நான் திமுகவில் உள்ளபடியே நான் போற்றுதற்குரிய ஒரு தலைவன், உத்தம தலைவன் இருக்கிறார் என்றால் அவர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் மட்டுமே. அதில் எனக்கு மாற்றமே கிடையாது. ஏன்னா மாற்றாந்தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு. அவர் தான் சொன்னார் 46,000 கோடி கடன் இருக்குன்னு சொல்றீங்களே, ரேஷன் அரிசியில நிறைய திருட்டு அரிசியெல்லாம் திருட்டு போகுது, சரியான எடையை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, அந்த 3 புகார்களை சொன்னார். ஆனா என்ன பண்ணீங்க? துறையை மாத்தி விட்டீங்க.
இதுல மதுபானத்துல கலால் வரி, இந்த மாநில வரி, இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இது பண்ணும்போது இத பத்தி எல்லாம் பேசக்கூடாது. கப் சுப் கதை விட பேசாத, அத பேச விட மாட்டேன்றாங்களே. இப்ப நெரேட்டிவ் செட் பண்றாங்க. அப்போ அந்த அதுக்கு இடத்துல பாஜக காரணமா? சார் அந்த சார், அதுக்கு பாஜக காரணமா? நீங்க 5 ஆண்டுகளுக்கு திமுக செய்ததற்கு புரியுது அக்னி சார். அப்ப 5 ஆண்டுகள் திமுகவுடைய ஆட்சி பலகீனமான ஆட்சி, நிர்வாக குளறுபடி இருக்குது, ஊழல் நடக்குது, இது எல்லாமே களத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு பாஜகன்ற ஒரு ஷீல்ட பயன்படுத்துறாங்க இல்லையா திமுக? அதை மறுக்க முடியுமா உங்களால? கேக்குற எத்தனை நாளைக்கு? எனக்கு என்ன ஒண்ணுன்னா, உள்ளபடியே சில நேரத்துல வேதனையும் படுவது உண்டு. என்னப்பா எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும் திமுக வெற்றி பெறுதே, மத்தியில ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பாஜக தமிழ்நாட்டில் இவர்களை உடைப்பதற்கு கட்சியை சொல்லல, இவர்களுடைய சித்தாந்தத்தை உடைப்பதற்கு, மடைமாற்றம் செய்வதற்கு எந்த வேலையும் செய்யாம இருக்காங்களே. எல்லாமே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். ஒரு செய்தியை, ஒரு நல்ல டீ தூள் தேநீரை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் ஏதாவது கெட்ட செய்தி என்றால் மக்களுக்கு தெரியாமல் பாதுகாப்பாக நடத்துவதற்கும் பாஜக தான் காரணமா? அப்போ ஓகே சார், இவ்வளவு பிரச்சனையை திமுக பிரதானமாக பேசுது இல்லையா, அதிமுக பாஜக எப்படி ஹேண்டில் பண்ணுது சொல்லுங்களேன். அது உள்கட்சி. நான் பாஜக இங்க வரணும், தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும், அந்த சித்தாந்தங்கள் எனக்கு பிடிக்காது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு கூட இனிமேலுக்குள்ள 20,000க்கு மேல பணத்தை இது பண்ணக்கூடாது, 1 கோடி ரூபாய்க்கு மேல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எது வருமான வரி கட்டினா அதெல்லாம் பொருளாதார முடக்கத்தை ஏற்படுத்துகிறது. போகல சார், ஒரே ஒரு கேள்வி சொல்லணும் சார், ஒரே ஒரு கேள்வி என்ன சொல்றீங்க சார், ஒரே ஒரு கேள்வி சார். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், பாஜகவினுடைய பிடிக்குள் அதிமுக இருக்குதுன்ற ஒரு விமர்சனத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் முன்வைக்கிறார்னா இதுக்கு என்ன சார் கவுண்டர் பாயிண்ட் அதிமுக பாஜக கிட்ட? தேர்தலை வெற்றி பெறக்கு இது ஒண்ணுதான் யுக்தி. 2019 எப்படி ஜெயிச்சோம்? இப்படிதான் ஜெயிச்சோம். 2021 எப்படி ஜெயிச்சோம்? இப்படி சொல்லித்தான் ஜெயிச்சோம். பாஜக உள்ள வந்து தமிழ்நாட்டுல 2011 ஏன் ஜெயிக்கல? அப்ப வேற 2014 ஏன் ஜெயிக்கல சார்? 2019 இருந்து இன்னைய வர இதே ஷீல்ட பயன்படுத்தி தானே சார் ஜெயிக்குது திமுக. பாஜக உள்ள வந்துரும், பாஜகவினுடைய அடிமையா இருக்கிறாங்க, இந்த ஷீல்டு தானே சார் பயன்படுத்தப்படுது. இப்ப இதுக்கு வலுவான பிரச்சாரத்தை அதிமுக பிரதானப்படுத்துதா களத்துக்குள்ள? பாஜக எங்க உள்ள வராது. அதிமுகவை பலவீனப்படுத்துகிற வேலையை திமுகவின் தலைவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பாஜகவோட சேர்ந்துக்கிட்டு செய்யற வேலைதான் இது அப்படின்றது மக்கள் தெரியாது நினைக்கிறீங்களா? எல்லாமே தெரியும். தெரிஞ்ச மக்கள் வெற்றி அதிமுக கொடுத்துருக்கணும்ல சார். 2021க்கு பிறகு நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறதுக்கு 3% தான். இப்ப நடக்க போறது மாநில தேர்தல். இதுல வரக்கூடியது வெற்றி பெறது யார் என்று மக்கள் யோசிச்சு வச்சிருக்காங்க. அங்கதான் ரவீந்திரன் துரைசாமி சார் சொல்றாரு, தன்னை ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் லீடராக ஸ்டாலின் மாத்திட்டாரு. வாஜ்பாயோடு இருந்த புகைப்படத்தை இபிஎஸ் காமித்தாலும் கூட அந்த தவறை நான் செய்யலன்றதை திரும்ப திரும்ப ப்ரூஃப் பண்ணி மக்கள்கிட்ட போய் நிக்கிறாருன்றாரு ரவீந்திரன் துரைசாமி சார். சார் நீங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி எல்லாவற்றையும் இதே சித்தாந்தத்தை பேசி வெற்றி பெறுவதல்ல அரசியல். டாக்டர் மன்மோகன் சிங் இறந்ததற்கு பிறகு எவ்வளவு திட்டங்களை கொடுத்தார் என்பதை இறந்த அன்னைக்கு வரலாறு சொல்லிச்சு. அதே மாதிரி தான் ஐ எம் ஸ்டாண்டிங் பிஃபோர் யூ இன் த பார்லிமெண்ட் அவுட்கோயிங் பிரைம் மினிஸ்டர் என்று சொன்னார் விபி சிங் அவர்கள், விஸ்வநாத் பிரதாப் சிங். ஏன்னா மண்டல் கமிஷனை 27% இடஒதுக்கீடை அமுல்படுத்திட்டு தான் நான் போவேன், என் ஆட்சி போனாலும் பரவாயில்லன்றாரு. அப்படி ஒரு திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செஞ்சார்னு ஒரு திட்டத்தை சொல்லுங்க. ஒரு திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டமோ அல்லது நீங்க வந்து கச்சத்தீவை கொடுத்தோம் 74 நாங்க மீட்டு கொண்டு வந்துட்டோம் பாருங்க. பாஜக இதுல தோத்துருச்சு. அதிமுக 7.5% கொடுத்துச்சு பாருங்க. நான் 10% கொடுத்தேன். 69% இடஒதுக்கீடுக்கு எந்த பாதுகாப்பு எது வரல பாருங்க. அதை விட நான் உயர்த்தியாக இதை செய்திருக்கிறேன் என்று ஏதாவது ஒன்றை வரலாற்றில் நிலைக்கும்படி ஒரு திட்டத்தை சொல்லுங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, கடுமையான நெருக்கடியை, பொருளாதார நெருக்கடியை மத்திய அரசு கொடுக்குது. ஆனால் இது தாண்டி நாங்க அதிக ஜிஎஸ்டி கட்டுறோம், அதிகமான கல்விக்கான நிதியை மேம்படுத்தி காட்டியிருக்கிறோம், அது இல்லாம மகளிருக்கான உரிமை தொகை கொடுத்திருக்கிறோம், மகளிர் விடியல் பேருந்து கொடுத்திருக்கிறோம், காலை சிற்றுண்டி திட்டத்தை கொடுத்திருக்கிறோம். பட்டியலிடுறாரே காலத்துக்கு போய் இது என்ன சொல்லுவீங்க நீங்க? இப்போ அதிக ஜிஎஸ்டி யாரு கட்டுறது? மாநில அரசு, இது ஸ்டேட் கவர்மெண்டா கட்டுது. இவங்க தான் சொல்றாங்க. தனி மனிதர்களுடைய உழைப்பு
வியாபார பெருக்கம், வணிக உற்பத்தி, சரியா? சம்பந்தம் இல்ல. மிக்ஸாம் புயல் சார், மிக்ஸாம் புயல்ல இல்ல சார், உத்தரப்பிரதேசத்தை விட, பீகாரை விட, ஒடிசாவை விட தமிழ்நாடு தான் சார் டபுள் டிஜிட் எக்கனாமின்றாரு. இது எல்லாமே முதலமைச்சர் சொல்றாரு சார். இதுக்கு கவுண்டர் பாயிண்ட் என்ன இருக்கு நம்ம கிட்ட? கவுண்டர் பாயிண்டா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாட்டில் முன்னாள் முதலமைச்சராக இருக்கும் போது மின்சார கட்டணம் 52% உயர்த்தலையே. 6000 ரூபாய் நாங்கள் வந்தால் உங்களுக்கு லாபம் தரும்னு சொன்னீங்களே. இன்னைக்கு 2000 வந்து நீங்கள் மகளிர் உதவித்தொகையை கொடுக்கறதுக்கும், அது மாதிரி நீங்கள் முதியோர் பென்ஷன் இதுக்கு கொடுக்கறதுக்கும் நீங்கள் சொல்கிறீங்களே நான் பணத்தை தருவேன்னு சொல்லி 6000 ரூபாய் நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கு லாபம் ஈட்டியிருந்தால் நீங்கள் இந்த 5 வருஷத்தில் 3 லட்ச ரூபா எனக்கு லாபம் வந்திருக்குமே. எங்களுக்கு 1000 2000 காமிச்சு ஏதோ ஓட்டுக்கு வாங்குறதுக்காக பேசுவதல்ல. 5000 ரூபாய் நீங்கள் வேக வேகமாக வங்கியில் போடும்போதே தெரியும். உங்கள் நல்லாட்சி சாதனை தானே சார் மக்கள்கிட்ட போய் பேசணும், நிலைக்கணும். அவர் இன்னைக்கு பேசுறப்ப கூட அதானே சார், கரூர்ல இன்னைக்கு பேசும்பொழுது கூட சொல்றாரு, சாதனைகளை பட்டியல் 5000 கோடிக்கு மேல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் கரூர் மக்களை பார்த்து பேசுறாரு. ஏன்னா அது யாருமே வந்து பார்க்க முடியாதுல்ல. பட்டியல் போட்டு சொல்றாரு. இவ்வளவு நெருக்கடி கொடுக்கறாங்க இல்ல சார், இவ்வளவு நெருக்கடி கொடுக்கறாங்க, நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க. கல்விக்கான பெயரை மாத்தினாதான் நிதி கொடுப்போம்னு சொல்றாரு தர்மேந்திர பிரதான். ஆனாலும் கூட காலை சிற்றுண்டியை கொடுத்திருக்கிறோம், மகளிர் விடியல் பேருந்து கொடுத்திருக்கிறோம். ஒரே நேரத்தில் மகளிர் உரிமை தொகையை முடக்கணுன்றதுக்கான திட்டத்தில் இருக்கிறப்போ ஒரே நேரத்தில் நாங்க அமௌண்ட் போட்டோம்லாம் சொல்றாரு இல்லைங்க சார். இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில அதிமுக என்ன வாங்கிட்டு வந்துச்சுன்ற கேள்வி கேட்பார்ல. தமிழ்நாட்டிலுடைய முதலமைச்சரே இப்போ வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் ஒத்துக்கிட்டாரா? ஆளுங்கட்சி யார்? திமுக தானே, கூட்டணி கட்சி. வா சார், கூட்டணி தேர்தலுக்கு மட்டும்தான் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா நீங்க 365 நாளும் கூட்டணி கூட்டணி பாஜக பாஜக. இங்க அதிமுக தான் சார் 31 வருஷம் ஆண்ட கட்சி. மக்கள் மத்தியில் அதுதான் சார் செல்வாக்கான கட்சி. அதை விட்டு எனக்கும் டெல்லிக்கு தான் போட்டி, எனக்கும் டெல்லிக்கு தான் போட்டி அப்படின்னா டெல்லிக்கு உங்களுக்கும் போட்டி. என்ன போட்டி? என்ன போட்டி சார்? ஆனால் மாநில நிர்வாகத்தில் நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கீங்களா சார்? ஒரு நாளைக்கு 1,18,00,000 பேர் குடிக்காம வீட்டுக்கு போறதில்ல. 52,000 கோடிக்கு குடிக்க வச்சிருக்கிறோம். இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு மத்திய ஆளுங்கட்சியும் மாநிலத்தில் எதிர்கட்சிக்கும் உண்டு. ஆனா இல்லை, ஒரே ஒரு கேள்வி சார். 2021க்கு முன்பு இதே டபுள் இன்ஜின் சர்க்கார் மாதிரி தானே அதிமுகவும் பாஜகவும் ஆண்டுச்சு. யார் சொன்னது? அப்போ இல்லை இல்லை, யார் சொன்னது? எப்படி இல்லை சார், 2019 கூட்டணியில தானே சார் இருந்தீங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்றீங்களே. இல்ல, ஏறக்குறைய அந்த ஸ்டேஜ்ல தானே இருந்தாங்க. இப்படித்தான் திமுக சொல்றது நீங்களும் சொல்லி சார் அந்த கேள்வி குழப்பத்தை தீய போட்டு கொளுத்தி விட்டுறீங்க. இல்ல சார், முதலமைச்சர் ஸ்டாலின் காலத்துக்குள்ள ஏடிஎம்கே 2019ல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா 2016ல இறந்ததுக்கு பிறகு பாஜகவும் அதிமுகவும் ஒரே ஸ்கேல்ல தானே இருக்காங்க, தோழமை உணர்வோட தானே இருக்காங்க. அப்போ அதற்கான ரிசல்ட் தானே 21ல கொடுத்தாங்க. வார்த்தையை தப்பா சொல்றீங்க. தோழமை உணர்வுன்றீங்க, அப்புறம் ஒரே ஸ்கேல்ன்றீங்க. ரெண்டுமே வேற வேற இது சார். ஒரே இதுல இல்ல. 2019ல ஒண்ணா தானே சார் அணுகுறீங்க சார். இப்ப காங்கிரஸ் கூட ஒண்ணா தான் சார் இருக்குது. ராகுல் காந்தி இந்த பிரச்சாரத்துக்கு வரமாட்டார் சார். இங்க தமிழ்நாட்டுல நான் ஆட்சி அமைக்க முடியல, எனக்கு 41 சீட்டு கொடுக்கல. இந்திய நாட்டினுடைய பிரதமர் 3 முறை வந்துட்டார் சார். ஆனா தமிழ்நாட்டில் இந்திய நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு தடவை கூட வரலன்னா என்ன அர்த்தம்? பேசலாம்.